நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, கை கூர்ந்து பாடிடுவே. நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, கை கூர்ந்து பாடிடுவே. யெகோவாயே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்துக் கொள்வார். யெகோவாயே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே எல்லாமே பார்த்துக் கொள்வார். சகலத்தையும் செய்திடுவார். அதினதின் காலத்தில் கைத்தட்டி பாடும். சகலத்தையும் செய்திடுவார். அதினதின் காலத்திலே காத்திருப்பேன் நேசருக்காய், புதுபலன் அடைந்திடுவே. சகலத்தையும் செய்திடுவார். அதினதின் காலத்திலே காத்திருப்பேன் நேசருக்காய், புதுபலன் அடைந்திடுவே. கர உயர்த்தி யெகோவாயே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்துக் கொள்வார். யெகோவாயே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே எல்லாமே பார்த்துக் கொள்வார். கர்த்தர் எந்த நல் மேய்ப்பர், என்னை நடத்துகின்ற தேவன், எனக்கு குறை ஒன்றும் இல்லை. கைத்தட்டி பாடுங்க, உற்சாகமா பாடி துதிங்க. உங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்குகிற தேவன். கர்த்தர் எந்த நல் மேய்ப்பரே, குறை ஒன்றும் எனக்கில்லையே. காத்திடுவார், நடத்திடுவார், அபிஷேகம் செய்திடுவார். கர்த்தர் எந்தன் நல் மேய்ப்பரே, குறை ஒன்றும் எனக்கில்லையே. காத்திடுவார், நடத்திடுவார், அபிஷேகம் செய்திடுவார். யெகோவாயே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்துக் கொள்வார். யெகோவாயே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்துக் கொள்வார். யெகோவாயே துணையானார், எல்லாமே பார்த்துக் கொள்வார். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடு. நீங்க பாடுறீங்களா? கலக்கமில்லை, கவலை இல்லை, கவலை இல்லை, களி கூர்ந்து கை கூர்ந்து பாடிடுவே. சொல்லுவோமா? நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கலக்கமில்லை, கவலை இல்லை, கவலை இல்லை, களி கூர்ந்து பாடு. கூர்ந்து பாடிடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. இயேசு ராஜா, ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை. சொல்லுங்க கைகளை உயர்த்தி. ஆராதனை பரிசுத்தரே, ஆராதனை. என் அன்ப இயேசுவுக்கே, என் ஆத்ம நேசருக்கே. கைகளை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை
ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆராதனை. ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை நண்பர் இயேசுவுக்கு, அன்பர் இயேசுவுக்கே என் ஆத்ம நேசரு. ஓ விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. விலையேற பெற்ற கைகளை உயர்த்தி இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. ராஜாக்களாக ராஜாக்களாக லேவியராக உமக்கென. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆராதனை சொல்லலாம். ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை. 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 இன்னும் ஒரு முறை ஆராதனை. கைகளை உயர்த்துங்க, கைகளை உயர்த்தி கண்களை மூடி சொல்லுங்க, ஆராதனை. ஆராதனை. என் அன்ப இயேசுவுக்கே என் ஆத்ம நேசருக்கே வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே. அன்பா பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகனாரே. சொல்லுங்க, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா. கைகளை உயர்த்தி ஆராதனை சொல்லுவோம். அப்படியே எழும்பி நிற்கலாமா? அப்படியே எழும்பி நின்று கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை. அல்லேலூயா. ராஜா. இன்னும் ஒரு முறை சத்தமா சொல்லுங்க, ஆராதனை. மகிமை உமக்கப்பா, மகிமை உமக்கு ராஜா, மகிமை உமக்கப்பா. இன்னும் ஒரு முறை ஆராதனை. அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. ஏசப்பாவுடைய பிரசன்னம், கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்தை அப்படியே மூடுகிறது. இன்னும் ஒரு முறை ஆராதனை. ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை. என் அன்ப இயேசுவுக்கே என் ஆத்ம நேசருக்கே என் அன்ப இயேசு. இந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல நீங்க ஏசப்பா கிட்ட நெருங்கி வருவீங்க. ஆராதனை அப்படின்ற அந்த வார்த்தை உங்க வாயில உச்சரிக்கும் பொழுதே ஏசப்பா கிட்ட நீங்க வருவீங்க. அவருடைய பிரசன்னத்து கிட்ட அப்படியே கர்த்தர் உங்களை இழுத்து செல்வார். ஏதோ வேணும் அப்படின்றதுனால நம்ம ஆண்டவர் கிட்ட வரக்கூடாது. கவனிங்க, கர்த்தரை துதிக்க துதிக்க என்ன நடக்கும்னா, நீங்க தேவ பிரசன்னத்துக்கு அப்படியே போறீங்க. எவ்வளவு பாரங்கள் நம் இருதயங்களில் இருந்தாலும் இந்த வார்த்தைகளை சொல்லி துதிக்கும் போது ஏசப்பா கிட்ட நீங்க போறீங்க. ஏசப்பா கிட்ட நீங்க போறீங்க. நீங்க கிட்ட போனா
நீங்க அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை ஏசப்பா உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். மங்கோரோ ஷிபலா தரான மங்கோலோ தரான மகா எல்தபோரோபோ ஷிபலா தரான மகா. கர்த்தரை ஆராதனை செய்யும் பொழுது ஒரு மகிமை உங்களை மூடும். எங்க வழியா சத்துரு வருகிறான், எப்படி வருகிறான்னு நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தரை உயர்த்த 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 உங்களை அறியாத ஒரு தேவ மகிமை உங்களை அப்படியே மூடிக்கொள்ளும். அந்த மகிமைக்குள்ள நீங்க வரும்பொழுது உங்க சரீரத்தில் இருக்கிற நோய்கள் தானாய் சுகமாகுமா. மங்கோபோ ஷிபலா தரலா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிங்க, கர்த்தரை துதிங்க. கர்த்தாவே நீ நல்லவரையான்னு சொல்லி துதிங்க. ஆண்டவரை துதிங்க. ஏதோ வேணும்னு கேட்க வேண்டாம். கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை துதிங்க. இயேசுவே நீங்க எங்களுக்கு போதும்பான்னு சொல்லுங்களேன். ராஜா ராஜா, இந்த உலகமெல்லாம் மாயையா, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள்னு ஏசப்பா நமக்கு சொல்லி இருக்கிறார். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லமா. நீங்க கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்க. நீங்க கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்க. கர்த்தரிடத்தில் நெருங்கி வாங்க. ஓ, ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை உண்டு. ஒரபா ஷிபலா கொதரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை. என் அன்ப இயேசுக்கே என் ஆத்ம நேச வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ. வல்ல செயல் மிகவும் பெரிய அதிசயமன்றோ. தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ. ஓ, தூய வழிகள் நேர்மையான சத்திய கைகளை உயர்த்தி கடைசியாய் சத்தமா சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் ஒரு முறை ஆராதனை ஆராதனை. கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருக்கிறார். ஓ ரபா ஷத்தரலா. கர்த்தர் இந்த ஆராதனையில பிரியப்படுகிறார். சொல்லிக்கிட்டே இருங்களேன், சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு சமாதானம் உண்டாகிறது. ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் தொடங்குகிறார். மங்கோரோ ஷபலா. ஆராதனை ஆராதனை. என் அன்ப இயேசுக்கே என் ஆத்ம நேசருக்கே என் அன்ப இயேசுக்கே பகதரா. என் ஆத்ம நேசருக்கே. நீங்க ஆண்டவர்கிட்ட துதிக்க துதிக்க கவனிங்களேன், ஆண்டவர் நம்மளை ஆழங்களுக்கு கொண்டு போவாராம். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி சத்தமாய் ஆமேன்னு சொல்லுங்களேன். பேதுரு கிட்ட ஏசப்பா சொல்றாரு, நீ ஆழத்துல கொண்டு போய் உன் வலைகளை போடு அப்படின்னு சொல்றாரு. பேதுரு சொல்றாரு, ராத்திரி முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், ஒண்ணுமே நடக்கல. ஆண்டவர் சொன்னாரு, நீ ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்ட, ஆனா நீ ஆழத்திற்கு போகல,
உன் கையை பிடிச்சி நான் உன்னை ஆழத்திற்கு கொண்டு போறேன். ஆழங்களுக்கு போகும்பொழுது உங்க கண்களில் அதிசயங்கள் தெரியும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு ஏசப்பா நம்மளை என்ன பண்ண போறாருன்னா, உங்க கையை பிடிச்சி உங்களை கொஞ்சம் ஆழத்திற்கு கொண்டு போக போகிறாரு. எந்த ஆழத்திற்கு போக போறோம்? துதித்து துதித்து கர்த்தரை போற்றி போற்றி அப்படியே ஆழங்களுக்கு போன பிறகுதான் உங்க கண்ணில் ஆழத்தில் போய் உங்க கண்களை திறக்க சொல்லுவார். நீங்க ஆழத்திற்கு போய் கண்ணை திறந்து பார்த்தா இதுவரை நீங்க பார்த்திராத மகிமைகளை கர்த்தர் ஆழங்களில் வச்சிருக்கிறாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா நம்மள ஆழத்திற்கு கொண்டு போக போகிறாரு. சொல்லுங்க, இன்னைக்கு ராத்திரி நம்ம ஆழத்திற்கு போக போகிறோம். ஐயா, நீ மனுஷன் சத்தத்தை கேட்டு கேட்டு சோர்ந்து போயிட்டீங்க. மனுஷனுடைய முகத்தை பார்த்து பார்த்து சோர்ந்து போயிட்டீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆழங்களுக்கு கொண்டு போக போகிறார். ஆழத்துல போன பிறகுதான் தெரியுது, இதுவரை நம்ம பார்த்திராத அதிசயங்கள் எல்லாம் ஏசப்பா ஆழத்துல வச்சிருக்கிறார். வசனம் சொல்லுது, ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களும் மறைபிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறாரா. அதெல்லாம் எங்க வச்சிருக்கிறார்னா, எந்த ஒரு விசுவாசி ஆழத்திற்கு அவரோடு கூட வருகிறாங்களோ அவங்க கண்களில் இதுவரை கண்டிராத அதிசயங்களை கர்த்தர் காணும்படி செய்வார். இதுவரை கேட்டிராத அதிசயங்களை. நீங்க கரையிலே நிக்கிறீங்க, நீங்க கரையிலே நின்னுக்கிட்டு நான் அதிசயத்தை பார்க்கணும், எனக்கு பெரிய பெரிய மீன்கள் வேணும். ஒரு நாள் ஜெபத்தில் இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் என்னை பார்த்து கேட்டார், are you want to go long or you want to go deep? இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போவது பெரிய விஷயம் அல்ல, அந்த கரையின் நடுவில் ஆழங்களுக்கு போகிறது தான். இந்த முத்துக்கள் எல்லாம் எங்க இருந்து எடுப்பாங்கன்னா, கரை ஓரத்திலிருந்து கிடைக்காது. முத்துக்களை எடுக்கணும்னா ஒருத்தங்க எங்க போகணும்னா ஆழங்களுக்கு போகணும். நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு அற்புதங்களையும் கர்த்தர் ஆழங்களில் வச்சிருக்கிறார். நீங்க இத்தனை நாட்கள் கரையோரத்தில் நின்ற அனுபவங்கள் இந்த ராத்திரியோடு முடிந்து ஒவ்வொருவரையும் யாரெல்லாம் விரும்புறீங்களோ அவங்களெல்லாம் கையை பிடிச்சி தனியா கூட்டிட்டு போக போறாரு. ஆண்டவரே, எங்கப்பா கூட்டிட்டு போறீங்க? ஏசப்பா சொல்றாரு, என்ன நம்பி என் கையை பிடிச்சு வா, உன்னை ஆழத்திற்கு கொண்டு போகிறேன், உன்னை ஆழத்திற்கு கொண்டு போகிறேன். உன் பெயர் போட்ட ஒரு அற்புதம், உன் பெயர் போட்ட ஒரு அதிசயம் கர்த்தர் ஆழத்துல வச்சிருக்கிறார். அதை யார் கண்களுக்கும் காட்டவே இல்லை. அதை யாரும் வசனம் சொல்லுது, ஒளிச்சு வச்சிருக்கிறாரா. ஏசப்பா என்ன பண்ணி வச்சிருக்கிறாரா? சொல்லுங்களேன், ஒளிச்சு வச்சிருக்கிறாரு. உங்களுக்காக ஆண்டவர் செய்து வைத்திருக்கிற நன்மைகளை கர்த்தர் மறைச்சு வச்சிருக்கிறாரு. வசனம் ஏசாயாவில் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களும் மறைபிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஆண்டவர் ஒளிபிடத்தில் ஒளிச்சு வச்சிருக்கிறார். ஒரு சிலவெல்லாம் 40 வருஷமா தேடி கிடைக்காத நன்மைகளை கர்த்தர் உங்களை கொண்டு போய் இந்தா எடுத்துட்டு போ, உன் எலும்புகள் உருவாக முன்னமே உன்னை பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர் உனக்கு இன்னது தேவை என்பதை அறிந்து வைத்திருக்கிறார். ஊழியனாகிய நான் என்ன தெரியுமா பண்ண முடியும்? உங்களை பிடிச்சிட்டு ஆழத்திற்கு கொண்டு போய் நான் விட போறேன். ஆழத்துல போன பிறகுதான் பெரிய பெரிய மீன்கள் இருக்குது பேதுருவுக்கு. ஒருவன் ஆழத்திற்கு வந்தாதான் அதிசயங்களை பார்க்க முடியும். ஐயா, நீங்க கரையோரத்தில் நின்ற நாட்கள் இன்றோடு முடிய போகிறது. பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் கையை பிடிச்சி ஆழங்களுக்கு கர்த்தர் கொண்டு போக போகிறார். ஆழங்களுக்கு கர்த்தர் கொண்டு போக போகிறார். ஆழத்துல போகும்பொழுது மகா மேன்மைகளையும் உன்னதங்களையும் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஓரபா சிவலா தரனமனங்குலோபோ ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. சொல்லுங்க பார்க்கலாம், ஏசையா ரட்சகரே. பாட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கத்துக்கலாம். இந்த பாடலை பாடும்போது கர்த்தர் சுகம் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் சரீரத்துல சுகம் வேணும்னு விரும்புறீங்க? ஆமென், ஆமென். உங்களுக்கு கால் ரொம்ப நிக்க பலவீனமா இருந்துச்சுன்னா உட்கார்ந்துக்கலாம். ஆண்டவர் எவ்வளவு நேரம் இப்படி நடத்துறாரோ அப்படி நடத்திட்டு நம்ம போலாம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொட போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க வந்ததுல இருந்து கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்துகிட்டு இருக்கிறேன். இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கும் ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனித்துக் கொண்டும் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. தெய்வீக சுகம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். மிராக்குலஸ் ஹீலிங். சொல்லுங்க, தெய்வீக சுகம். தெய்வீக சுகம். ஒரு 10 முறை சொல்லுங்க. அதை சொல்ல சொல்ல கர்த்தர் சுகம் கொடுக்கிறார். சொல்லுங்க, தெய்வீக சுகம். தெய்வீக சத்தமா ஒரு நிமிஷம் கவனிங்க. பிசாசுக்கு பிடிக்காதது ஒண்ணு என்னன்னா சத்தம். பிசாசுக்கு என்ன பிடிக்காது? சத்தமா. அதெல்லாம் சத்தமா சொல்லுங்களேன். பிசாசுக்கு என்ன பிடிக்காது?
சத்தம் பிசாசுக்கு பிடிக்காது. அவனுக்கு ஒருத்தங்க சத்தம் போட்டு பேசினா, ஒருத்தங்க சத்தம் போட்டு துதிச்சா, ஒருத்தங்க சத்தம் போட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தினா அவனுக்கு பிடிக்காது. அவனுக்கு எரிச்சல் உண்டாகி சத்தம் இருக்கிற இடத்துல அவனால இருக்க முடியாது. நான் திரும்பவும் சொல்றேன், ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில சத்தம் இருக்கும்னா, ஒருத்தங்க சத்தத்தை உயர்த்தி துதிக்கும் போது, சத்தத்தை உயர்த்தி பாடும்போது அவனால இருக்க முடியாது. அவனுக்கு ஒரு எரிச்சல் உண்டாகும். அவனுக்கு எரிச்சல் உண்டு. அதுதான் வசனம் சொல்லுது, நம்மளை சோர்வுக்குள்ளாக்குவானா. சத்தம் போட்டு பாடாதபடிக்கு, சத்தம் போட்டு துதிக்காதபடிக்கு உங்களை அப்படியே சோர்வுக்குள்ளாக்கிடுவான். ஏன்னா நீங்க ஒவ்வொரு முறை கை தட்டும் போது, ஒவ்வொரு முறை கர்த்தரை துதிக்கும் போது அவனால தாங்க முடியாது. அவனுக்கு அந்த இடத்துல இருக்கவே முடியாது. அவன் ஓடி போய் விடுவான். அவனுக்கு எரிச்சல் வரும். எரிகோ மதில் விழுந்ததற்கு ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா, அவங்க சம்மிட்டி பெரிய பெரிய ஆயுதங்களை வச்சு அதை உடைக்கல. ஒன்றே ஒன்றுதான், அவர்கள் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். எக்கால சத்தம் எழும்ப 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 அந்த சத்தத்தை கேட்டு ரொம்ப டைட்டா புடிச்சு வச்சிட்டு இருந்தான். அந்த செவரை ரொம்ப டைட்டா புடிச்சு வச்சிட்டு இருந்தான். அந்த சத்தம் எழும்ப 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 அவனுடைய தந்திரங்கள் அப்படியே விடுதலையாகும். நான் சொல்றேன், விசுவாசிகள் 2-3 பேர் தட்டுற சத்தத்தை வச்சு பாக்கி இருக்கிற சத்துருவின் கிரியைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக்குவார். அதுதான் சபையில சொல்றோம், சத்தமா துதிங்க, சத்தமா பாடுங்க. இந்த ரகசியம் தெரிஞ்சிடுச்சுன்னா உங்களால அமைதியா இருக்க முடியாது. மங்கோ போலோ ஷிபாலாஹா, ஒளிந்திருக்கிற பிசாசு எல்லாம் சத்தத்தை கேட்கும் போது வெளியே ஓடுவான். ஒளிஞ்சு கிரியை செய்கிறவர்கள், ஒளிந்து மறைவிடத்தில் உனக்கு அறியாத இடங்களில் சத்துரு கிரியை செய்வன். அந்த சத்துருக்கள் ஓடுவான். இதை அறிந்ததுதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் மேல் வீட்டறையில பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று வசனம் சொல்லுகிறது. பலத்த காற்றடித்து இடி முழக்கம் போல ஒரு சத்தம் உண்டானது. அந்த சத்தம் இறங்கின உடனே அந்த இடத்தில் மாறுதல்கள் உண்டானது. இங்க நம்ம துதிக்கும் பொழுது இந்த உசலம் பெட்டி ஆசீர்வதிக்கப்படும். நீங்க இங்க சத்தத்தை உயர்த்தி துதிக்கும் பொழுது நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், உங்க வீட்டில் ஒளிந்திருக்கிற சத்துருவின் கிரியைகளை பரிசுத்த ஆவியானவர் நிர்மூலமாக்குவார். பயப்படாதீங்க, வெட்கப்படாதீங்க. கர்த்தரை இன்றைக்கு துதிக்க போறீங்க. கர்த்தர் இன்றைக்கு எஃப் மைனர் போல ஹalleluya, கர்த்தருடைய நாமம் இன்றைக்கு மகிமைப்பட போகிறது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்ல கையை தட்டி கொஞ்ச நேரம் ஆண்டவரே சுகப்படுத்துங்கப்பா சொல்லுங்க. சுகம் உண்டாகட்டும் ஐயா. ஹalleluya ஹalleluya. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. கைகளை தட்டி வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சொல்லுங்க, சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. ரத்த குழாய், ரத்த குழாய்கள், கண்கள் செவிவாய், தவனி எங்கும் பாய்கின்றதே. ரத்த குழாய்கள், கண்கள் செவிவாய், தவனி எங்கும் பாய்கின்றதே. கைகளை தட்டி உங்க வல்லமையால் சுகமானே. உங்க வார்த்தையால் சுகமானே. உங்க தழும்புகளால் சுகமானே. உங்க தயவினா சுகமா. இப்ப கைகளை தட்டி ஏசையா ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. சொல்லுங்க, ஏசையா சத்தமா, ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே. திரும்பவும் ஏசையா ஏசையா. கைகளை தட்டி கூப்பிடுங்க, ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே. உங்க வல்லமையா சுகமானே. உங்க ஹalleluya, உங்க தழும்புகளா சுகமானே. ஓ, உங்க தயவினா. பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, ஒரு சிலர் அற்புதத்துக்கு பக்கத்துல வந்துட்டீங்க.
கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆவியானவர் உணர்த்துகிறத சொல்றேன். நீங்க ரொம்ப பக்கத்துல வந்துட்டீங்க அதிசயத்துக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கை கெட்டுற தூரத்துல அந்த அற்புதம் இருக்குது. கை கெட்டுற தூரத்துல அந்த சுகம் இருக்கிறது. கை கெட்டுகிற தூரத்துக்கு வந்துட்டீங்க. சோர்ந்து போயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. உங்க கை கெட்டுற தூரத்துக்கு வந்துட்டீங்க. இப்பதான் சத்துரு சோர்வுகளை கொண்டு வருவான். சபையாரே, விசுவாசத்தோடு பாடுங்க. உங்கள் சரீரத்தில் அற்புதங்கள் நடக்க போகிறது. கண்ணுக்கு தெரியாத அந்த கட்டி இயேசுவின் நாமத்தினாலே மறைய போகிறது. இரவு நேரத்தில் வருகிற அந்த நெஞ்சு வலி, இருதய வலிகள் இயேசுவின் நாமத்தினாலே சுகமாக்கப்படுவதாக. டயாலிசிஸ் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அறுவை சிகிச்சைகள் இருக்காது. பரிபூரண சுகம் இன்றைக்கு ராத்திரி உன் சரீரத்தை கர்த்தர் தொட்டு சுகப்படுத்த போகிறார். மங்கோலபோ ஹalleluya. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஆமென் சத்தமா சொல்லுங்க. இன்னும் ஒரு முறை சத்தமா சொல்லுங்க. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்த அவர் வல்லமை பாய்கின்றதே. உங்க குடல் தோல் கணையம் இறை பை வயிறு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் இயேசு சுகப்படுத்த போகிறார். உங்க சதை எங்கும் பாய்கின்றதே. குடல் தோல் கணையம் இறைப்பை வயிறு சதையெங்கும் பாய்கின்ற 1 2 3 சொல்லுங்க. ஏசையா கைகளை தட்டி ரட்சகரே சுகம் தரும். கம்மி பண்ணிங்க. ஓ சொல்லுங்க. ஏசையா கைகளை தட்டி ரட்சகரே பலவீனங்கள் பலனாக மாறட்டும். மதரபோ சிகரதரா உங்க வல்லமையா சுகமாலே உங்க ஹalleluya உங்க தழும்புகளா ஹalleluya சுகம் சுகம் நதி சுகம் நதியாய் பாய்கிறது. மூட்டு ஈரல் மூட்டு கை கால் பிசுக்கள் அவர் வல்லமை இப்போ பாய்கின்றதே. கையை உயர்த்தி 3 முறை சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே ஆமே ஆமே. போன வருஷத்துல எங்க சபையில ஒரு பிள்ளை, ஒரு வாலிப பிள்ளை பயத்தோடு என்கிட்ட வந்துச்சு. இந்த பிள்ளைக்கு ஒரு 23-24 வயசு இருக்கும். கண்ணில் கண்ணீரோடு வந்து சொல்லுது, அண்ணா என் சரீரத்தில் அங்கங்க வெள்ளை வெள்ளையா வர ஆரம்பிக்குது. டாக்டர் கிட்ட போனா சொல்லிட்டாங்க இது ஒரு வெண்குஷ்டத்திற்கு அறிகுறி. வாலிப பிள்ளை 24 வயது பிள்ளை அழுகுது. அங்கங்க வருது. நாளாக அப்படியே பரவுதுண்ணா. நான் கொஞ்சம் துணி போட்டு மறைக்கிறேன். பயமா இருக்கு. எங்க திருமண நாள் வரும்போது இதெல்லாம் தடையாயிடுமோ. என் கழுத்துக்கிட்ட வரைக்கும் வந்துருச்சு. வெளியில சொல்ல முடிய குஷ்டரோகம்னு சொன்னா என்ன நினைப்பாங்க. ஒரே அழுக. ஒரு ஜெப எண்ணெயை வச்சு நான் ஜெபம் பண்ணி கொடுத்தேன். அப்போ இயேசு உன்னை சுகப்படுத்துவார். இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க இது இப்படியே போச்சுன்னா இது உன்னுடைய கர்ப்பப்பை அஃபெக்ட் பண்ணும், உனக்கு பிள்ளை பிறகாது என்னமோ சொல்லி பயமுறுத்திட்டாங்க. அந்த 24 வயது வாலிப பிள்ளை. நாங்க 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். தீர்க்க தரிசனமாய் சொல்லி அனுப்பினேன். 3 மாதங்களில் கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுப்பார் என்று சொல்லி. ஹalleluya. போன வருஷம் டிசம்பர் மாதம் என்கிட்ட ஓடி வந்து சொல்லுது, அண்ணே உங்ககிட்ட ஒரு சாட்சி சொல்லணும். என்ன? ஆண்டவர் பரிபூரணமாய் சுகம் கொடுத்துட்டார். அந்த வெள்ளை தழும்புகள் என் சரீரத்தில் சுத்தமா இல்லை. ஐயா, இயேசு சுகப்படுத்துகிறவர். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாக்கப்படுவீர்கள். வெளியே சொல்ல முடியாத பலவீனங்களா பயப்படுறீங்களா? ராத்திரியில நினைச்சு ஐயோ பிள்ளை பிறக்காம போயிடுமோ, ஐயோ எனக்கு வரன் வராம போயிடுமோ. இன்றைக்கு பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், நீ பயப்படுகிற நோய் உனக்கு வராது. நீ அஞ்சுகிறது போல கர்த்தர் உனக்கு நடக்க விட மாட்டார். அவர் அதிசயங்களை செய்வார். சொல்லுங்க ஏசையா. பாடுங்க. ரட்சகரே சுகம் தரும் என் தேவனே
ஒரு முறை கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, ஏசையா. சத்தமா, ரட்சகரே. அந்த நாமத்தை சொல்லுங்க. இப்பொழுது உங்க வீட்டில பலவீனமா இருக்கிற உன் பிள்ளைக்கு சுகம். ஏசையா, ஏசையா. ஏதோபோ சிபலா கபதரபா சத்தரமங்கலதரலமா. என் தெய்வமே, வல்லமையா, உங்க வல்லமையா சுகமா. கைகளை தட்டி, உங்க வார்த்தையா ஹல்லேலூயா. உங்க தழும்புகளா சுகம் உண்டாகிறது. மகிமை மகிமை ஆலயத்தை மூடட்டும். ஏதோபோ மூட்டு ஈரல் மூட்டு கை கால் பிசுக்க அவர் வல்லமை பாய்கின்றதே. உங்க மூட்டு ஈரல் மூட்டு கை கால் பிசுக்கள் அவர் வல்லமை பாய்கின்றதே. ஓ, உங்க எலும்பு நரம்புகள், திரும்பவும் எலும்பு நரம்புகள், அந்த வீரோகோஸ் பெயின், நரம்பு சுத்துகிற பிரச்சனை, எலும்புகளில் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால சிறுநீரகத்தில் இருக்கிற கட்டிகள், ஓ கல்லுகள் வெளியே ஏறுவதாக. எலும்பு நரம்புகள், சிறுநீரகங்கள் தலையெங்கும் பாய்கின்றதே. எலும்பு நரம்புகள், சிறுநீரகங்கள் தலையெங்கும் பாய்கி. கைகளை தட்டி கூப்பிடுங்க, ஏசையா, ஏசையா. சத்தமா, ரட்சக நோக்கபகலபலா. ராஜா, ஏசையா, ஏசையா. அற்புதங்கள் நடக்கிறது. அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். அதிசயங்கள் நடக்கிறது. ஓ, உங்க வல்லமையால் சுகமா. உங்க உறவுகள், வீட்டில் இருக்கிற உங்க உறவுகளை கர்த்தர் சுகப்படுத்துகிறார். வீட்டில் இருக்கிற உன் தகப்பனுக்கு இப்போது சுகம் உண்டாகிறது. பலவீனத்தோடு இருக்கிற உன் பிள்ளைகளுக்கு கர்த்தர் சுகம் கொடுக்கிறார். உங்க தயவினால் சுகமா. இன்னும் ஒரு முறை, ஏசையா, ஏசையா. ரட்சகர் ஐயா, ஏழை ஜனங்கள் மேல் மனம் இறங்குவீராக. பயப்படுத்துகிற பிசாசு வெளியே போ. அப்போதோரமா அற்புதங்கள் நடக்கிறது. அற்புதங்கள் நடக்கிறது. அதிசயங்கள் நடக்கிறது. ஓ, உங்க வல்லமையால் சுகமானே. உங்க வார்த்தையா சுகமானே. உங்க தழும்புகள் சுகமானே. உங்க தயவினால் சுகமா. இந்த கர்ப்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் அவர் வல்லமை பாய்கின்றதே. கர்ப்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் அவர் வல்லமை பாய்கின்றதே. அந்த முடக்கு வாதங்கள், நுரையீரல்கள், சுவாசம் எங்கும் பாய். ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லி பாடுங்க. முடக்கு வா, நுரையீரல்கள், ஓ வீசிங் ப்ராப்ளம் இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாவதாக. வீசிங் பிரச்சனை இந்த குளிர் காலத்துல வராது. இந்த டிசம்பர் மாதம் வருகிற அந்த வீசிங் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால வராது என்று கட்டளையிடுகிறேன். பொல்லாத பிசாசு, முடக்கு வாதங்கள், நுரையீரல்கள், சுவாசம் எங்கும் பாய்கின்றது. கைகளை தட்டி, ஏசையா, ஏசையா. ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஓ, மாறாபாக, மாறாவின் தண்ணீர் மதுரமாக மாற்றுகிற கர்த்தரிங்கே இருக்கிறார். கசப்புகள் மதுரமாக மாறட்டும். உங்க வல்லமையால் சுகமா. ஓ, வல்லமை, வல்லமை, வல்லமை. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. தேவ வல்லமை, தேவ வல்லமை. பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. ஒராபாபா தாகபா சிவலா. ஏசையா, ஏசையா. சொல்லுங்க. அவரிடத்தில்
இடத்திலிருந்து வல்லமை புறப்படுகிறது. இயேசுவின் இடத்திலிருந்து ஒரு வல்லமை. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒருபோ உங்க வல்லமையா சுகமா, உங்க வார்த்தையா சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். கண் பார்வை தெளிவடைவதாக, கண் பார்வை தெளிவடைவதாக. கண்களில் இருக்கிற பலவீனங்கள் நீங்குகிறது. ஆபரேஷன் இல்லாம இயேசு சுகம் கொடுப்பார். ஆபரேஷன் இல்லாம கர்த்தர் சுகம் கொடுக்க போகிறார். கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், கத்தி படாம சுகம் உண்டாக. ஏசையா ஏசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே. உங்க வல்லமையா சுகமானே, உங்க வார்த்தையா சுகமானே. உறவோ சுகமானே. சுகமுண்டாகட்டும். உந்தயவினால் யாரிடத்துலப்பா நாங்க போவோம்? சுகம் தருகிறவரே, எங்கப்பா நாங்க போய் நிற்போம்? மங்கொலோபோ மெலிதுருமோ மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. ஐயா ஓ ஐயோ உயர்த்தி சொல்லுங்க. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சுக உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எங்க பிள்ளைங்க பிழைக்கும்பா. அம்மா உன் பிள்ளைக்காக அழுகிறீங்களே, உன் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கும்பா. நங்கபோ சதரா விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் ஜெயம் இயேசு தர வல்லவர். ஸ்தோத்திர இயேசு சுகப்படுத்துகிறவர். அவர் நம்மளை அவமானப்படுத்த விட மாட்டார். நம்ம அசிங்கப்படுத்த இயேசு விடவே மாட்டார். அந்த பாதையின் வழியாய் நம்மை நடத்தி கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். இந்த இடம் என்னால மறக்கவே முடியாது. எனக்கு என் மனைவிக்கு திருமணமாகி 4 ஆண்டுகள், பிள்ளை இல்லை. 2023ஆம் ஆண்டு ஆஸ்பத்திரிக்கு என்னதான் காரணம் பார்க்கலான்னு போய் இப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு பிள்ளை பிறக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த ஐவிஎஃப்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு, அது எடுத்தால் தான் பிள்ளை பிறக்கும், நேச்சுரலாக பிள்ளை பிறக்காது. பெரிய டாக்டர் சென்னையில் அவர் சொல்றாரு. இப்போ பரிசுத்த ஆவியானவர் என் காதில் ஒரு வார்த்தை சொல்றாரு,
என் மகிமையை வேறு ஒன்றுக்கும் கொடேன், என் துதியை எந்த விக்கிரகங்களுக்கும் செலுத்த விடேன். ஆண்டவர் வெளியில வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பிள்ளை கொடுத்தா நான் கொடுப்பேன், எந்த மருந்து மாத்திரையினாலும் வராது. என் ஒய்ஃப் ஒரு பக்கம் அழுகிறாங்க, பெரிய டாக்டர், 35 வயசு. வெளியில வரோம், ஒய்ஃப் சொல்றாங்க, ஆரம்பிக்கலாமா அந்த ட்ரீட்மெண்ட்டை? கொஞ்ச நாள் பொறுமையாயிரு, இப்பதான் வாக்குத்தத்தம் வந்திருக்குது, அடுத்தது மகிமை வரும், அடுத்தது அற்புதம் வரும். சொல்லுங்க, வாக்குத்தத்தம் வந்துடுச்சு, அடுத்தது மகிமை வரப்போகுது. 2 கையை உயர்த்தி இப்படி காட்டுங்க. இந்த கைகளில் பிடிக்க போறேன், கண்ணில் கை வச்சு இந்த கண்ணால பார்க்க போறேன். விசுவாசத்தோட இந்த கண்ணில் கை வச்சு சொல், இந்த கண்களால் அதிசயத்தை பார்க்க போறேன், இந்த கைகளால பிடிக்க போறேன். அந்த ரிப்போர்ட் இந்த கைகளால கத்தர் கொடுக்க. வாக்கு தத்தம் வந்துடுச்சு, வார்த்தை வந்துடுச்சு, அடுத்தது மகிமை, அடுத்தது பதில். மகிமை தான் பதிலா கையில வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மகிமையை தான் நம்ம கையில பிடிக்க போறோம். நாளாகிட்டே இருக்கு, யோசிச்சுட்டோம், முடியாதுன்னு சொல்லியாச்சு. நாளாக அப்போ ஒய்ஃப் சொல்லிட்டாங்க. 2024 இன்னொரு வெளிநாட்டில் ஒரு சபையில் ஒரு 2 மாதங்கள் என்னை ஊழியராக கூப்பிட்டுருந்தாங்க. நான் படித்த அந்த திருச்சபையில் கொஞ்ச நாள் வெளிநாட்டில் ஒரு ஆங்கில சபையில். சரி, நான் சொன்ன இந்த வருஷம் போன 2023 அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அங்கே போயிட்டு வந்து 24 ஜனவரி, சரி உன் விசுவாசத்தை உன் விருப்பத்தின்படியே போகலாம். ஆனால் என் மனசு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும். வாக்குத்தத்தம் வந்துடுச்சு. என்ன வாக்குத்தத்தம்? என் மகிமையை வேறு ஒன்றுக்கும் கொடேன். அந்த ஆஸ்பத்திரினால் அற்புதம் நடந்துச்சு, அந்த டாக்டர்னால் அந்த வார்த்தை கத்தர் விரும்பவே மாட்டார். கத்தர் சுகம் கொடுத்தார். இது கத்தரால் உண்டானது. வீடு எப்படி கட்டுனீங்க? அந்த பேங்க் இந்த பேங்க் லோன் இல்லை, என் இயேசு செய்தார். யோபு சொல்றார், விவரிக்க முடியாத அற்புதங்களை. அப்படின்னா என்னன்னா, இது எப்படி நடந்துச்சுன்னு உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. உங்களுக்கு பதில் சொல்ல தெரியலனா கத்தர் செஞ்சது, பதில் சொல்ல தெரிஞ்சிச்சுன்னா மனுஷன் செஞ்சது. எப்படி நடந்துச்சு நீங்களும் யோசி. எப்படி நடந்து, எப்படி சொல்றது? ஏன்னா தெரியல. இந்த அற்புதம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்ல தெரியல. நான் விசுவாசத்தோட சொல்றேன், இனி உங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா கர்த்தர் செஞ்சா. விவரிக்க முடியலையா? விவரிக்க முடியாத அற்புதங்களையும் சொல்லி முடியாத அதிசயங்களை செய்வார். எப்படிங்க இவ்வளவு தூரம் வந்தீங்க? நீங்க சொல்ல போறீங்க, தெரியலங்க. சொல்லுங்க, எங்க உண்மையா தெரியலங்க. எப்படி இது எப்படிங்க கட்டுனீங்க? நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? விவரிக்க முடியல சார், சொல்ல தெரியல பிரதர், சொல்ல தெரியல சிஸ்டர். ஏன்னா இது கர்த்தர் செஞ்சது. அவருக்கு மட்டும்தான் சொல்ல தெரியும். தெரியணும்னா அவர்கிட்ட கேட்டுக்கோ, தெரியணும்னா அவர் சமூகத்துல வா. சொல்லி முடியாத அற்புதங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்வார். Your story should be I don't know, தெரியல. ஒரு சில பிள்ளைங்க நல்ல மார்க் எடுத்துட்டு படிக்கலன்னு சொல்லாங்க. அப்படி இல்லை, எதுவுமே எழுதல, கர்த்தர் உயர்த்தினார். எங்க போன என்ன நடந்துச்சுன்னே தெரியல, கர்த்தர் உயர்த்தினார். அதுதான் சாட்சி, அதுதான் சாட்சி. உங்களை சாட்சியா கர்த்தர், மணி இப்பவே 8 ஆயிடுச்சே, அதுதான் சாட்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. டாக்டர் திரும்ப சொல்லிட்டாங்க. இப்போ ஜோமன் ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு நாளும் எங்க சபை பலிபீடத்தை போவேன், இங்க வந்து முட்டி போட இப்படி ஒரு இடத்துல அழுது ஜோமன். கர்த்தாவே, நான் ஜோமனி எத்தனையோ பேருக்கு அற்புதம் நடக்குது. மார்ச் மாதம் ஒரு குழந்தை பிரதிஷ்டை. அப்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் தான் குழந்தை பிரதிஷ்டை பண்ணணும். நான் சொன்னேன், என்ன விஷயம் சொல்லுங்கள். எங்களுக்கு 2வது குழந்தைக்கு நாங்கள் ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு குழந்தைக்கும் 2வது குழந்தை 15 வருஷம் ஆயிடுச்சு. டாக்டர்ஸ் பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க. உங்ககிட்ட ஜோம் பண்ணிட்டு போனோம், நீங்கள் ஜோம் பண்ணீங்க, பிள்ளை பிறந்துச்சு, ஆண் குழந்தை, உங்கள் பேரையே நாங்கள் வைக்கிறோம். நாங்கள், எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் என்ன சுவாமி, நான் ஜோம் பண்ணி ஒருத்தருக்கு நடக்குது, வந்து சாட்சியாக சொல்கிறாங்க, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணுமே ஆண்டவரே. பலிபீடத்தில் கையை பிடிச்சி
எனக்கு பிள்ளை இல்லை, ஆனால் பலிபீடத்தில் கை பிடிச்சி இந்த பிள்ளைக்கு டேவிட் ஃப்ராங்க்லின்னு பேரை வைக்கிறேன்னு வச்சு நான் பிரதிஷ்டை பண்ணி அனுப்பி ரூமுக்கு வரேன். ஆனால் வாக்கு தத்தத்தெல்லாம் விடவே இல்லை. வாக்கு தத்தம் கொடுத்தவர் உண்மை உள்ளவர். சத்தம் கேட்டுடுச்சுன்னா போதும், சத்தம் கேட்குற வழியாக நடக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் இங்கேருந்து வருதுன்னா இந்த சைடு பாதையை போட்டால் சத்தம் வர இடத்துக்கு போயிடலாம். சத்தம் இங்கே வரும்போது எதிர்க்க நடந்தீங்கன்னா அற்புதத்துக்கு பக்கத்தில் போக முடியாது. வாக்கு தத்தம் வந்துடுச்சுன்னா அந்த ரூட்டுக்கு ஏற்றபடி நடங்க, அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சது. ஜோம் பண்ண ஆரம்பிச்சது. இதே போல் ஜூலை மாதம் ஊழியக்காரர் சந்திரனையா ஃபோன் பண்ணார். அப்போ எனக்கு யாருன்னு இவர் பெருசாக தெரியாது. இது மாதிரி வரணும்னு சொன்னார். நான் ஞாயிற்றுக்கிழமை வர முடியாது, திங்கக்கிழமை நான் வரேன். இப்போ ஒய்ஃப்க்கு ஜோம் பண்ணிட்டு வீட்டில் ஜூலை மாதம் நான் நினைக்கிறேன் 27 நினைக்கிறேன், போன வருஷம் கரெக்டாக பாஸ்டர் 22 22 சம்திங் அப்படி தான். அப்போ நான் இங்கே வரேன், 2 நாள் முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறேன். அப்போ இங்கே ஊழியம் முடிச்சுட்டு ஒய்ஃப் ஃபோன் பண்ணுறாங்க, ஊழியம் முடிஞ்சுது, கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா அப்படின்னாங்க. என்ன இது சீக்கிரம், நான் இங்கே ஊழியம் முடிச்சுட்டு பொறுமையாக தான் வரணும். இல்லை கொஞ்சம் சீக்கிரம் வாங்கலாம், என்ன விஷயத்த சொல்ல, கொஞ்சம் டேட்ஸ் தள்ளி போகிற மாதிரி இருக்குது. நான் சொன்ன வாய்ப்பு இல்லை, அதற்கு 100% வாய்ப்பு இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. சரி நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சரி இன்னொரு இடத்துக்கு ஊழியத்தை முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை போகிறேன். வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு போயிட்டு டெஸ்ட் எடுத்து பார்த்தா பாசிட்டிவ். எனக்கு வைஃப் அழுகிறா, நான் அழுகிறேன். எப்படி நடக்கும் இது, செத்து போயிடுச்சுன்னு சொன்னாங்களே சரீரம், வாய்ப்பு இல்லை. இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். பலன் உள்ளவனுக்கும் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் இயேசு அற்புதம் செய்வார். திக்கற்ற பிள்ளைகள், கைவிடப்பட்டவர்கள், நம் தெய்வத்தினுடைய பெயர் அனாதைகளின் தெய்வமாம். அவருக்கு என்ன பெயரா? அனாதைகளின் தெய்வமா. கைவிடப்பட்டவங்களா அவர்கிட்ட ஓடி வந்து விழுறாங்க. ஒவ்வொரு முறை அந்த ஆஸ்பத்திரிக்கு போகும்போது அழுகையோட போவேன். ஐயோ இந்த முறை என்ன துர்ச்செய்தியோ. ரிப்போர்ட் எடுத்துட்டு போறேன் அந்த டாக்டர் கிட்ட. எங்கயா ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா, ஐயோ இது ட்ரீட்மெண்ட்ல வந்தது இல்லை, இயேசு கொடுத்தது, இயேசு கொடுத்தது, இயேசு கொடுத்தது, கர்த்தர் கொடுத்தார். வார்த்தை வந்துச்சு, சத்தம் இருக்கிற இடத்துக்கு நேரம் நடக்க ஆரம்பிச்சேன். பதில் வந்தது, பதில் வந்தது. வசனம் சொல்லுது, நீண்ட நாள் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணுமா, வேண்டினது வரும்பொழுது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். நான் சொல்றேன், 4 வருஷம் காத்திருந்தோம், கர்த்தர் அற்புதம் செஞ்சார். நீங்க என்னை விட அதிக வருஷம் காத்திருந்திருப்பீங்க. என்னத்துக்கு நீங்க காத்திருக்கிறீங்களோ இந்த வருஷத்தில் அதற்குரிய பதிலை நீங்க பார்ப்பீங்க, அதற்குரிய பதிலை நீங்க பார்ப்பீங்க. தாமதமாகுதுன்னு சோர்ந்து போகாதீங்க. எப்பவுமே நான் சொல்லுவேன், அடிக்கடிக்கு யோசித்து பாருங்க. காணா ஒரு கல்யாணத்துக்கு ஆண்டவர் ஃபர்ஸ்ட் பந்திலே உட்காந்து சாப்பிட்டுட்டு சீக்கிரமா போயிருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும் அந்த குடும்பத்துக்கு? ஃபர்ஸ்ட் பந்திலே போயிட்டு ஃபர்ஸ்ட் சாப்பாடை போடுங்கப்பா, சாப்பிட்டு நான் கிளம்புறப்பான்னு போயிருந்தா அந்த குடும்பம் அவமானப்பட்டிருக்கும். இயேசு லேட்டா வந்தது தான் நல்லது. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு சில அற்புதத்தை நடக்கிறதுக்கு ஏசப்பா கொஞ்சம் லேட்டா வராரு. ஏன்னா அவருக்கு தெரியும் சில பிரச்சனைகள் உபத்திரவங்கள்லாம் லேட்டா தான் வரும். லேட்டா வந்தது தான் நல்லது, லேட்டா நடக்கிறது தான் நல்லது. ஆண்டவர் தாமதித்தாலும் காத்திரு, குறித்த காலத்தில் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயம் நடக்கும். எந்த ஆஸ்பத்திரியிலிருந்து அழுகையா நான் நினைக்கிறேன், ஒரே ஒரு முறை தான் ஆஸ்பத்திரிக்கு சந்தோஷமா போயிட்டு வருவோன்னு. அது இந்த பிள்ளை பிறக்கிற சமயம் தான் நினைக்கிறேன். மற்றபடி எந்த டைமும் நம்ம ஆஸ்பத்திரிக்கு சந்தோஷமா போறது இல்லை. பாருங்க, அன்னைக்கு போய் மகிழ்ச்சியோட போனோம். மார்ச் மாதம் 2024 23ஆம் தேதி கர்த்தர் அழகான சுக பிரசவத்தில் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து வாக்கு தத்தத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். அவர் சொன்னதை செய்ய வல்லவர். அவர் சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் உன்னை விட்டு கைவிடாதவர். உம்மா ஒரே முடிஞ்சா ஒரு நிமிஷம் முழங்கால் பண்ணிடுங்க. அப்படி
சுகத்திற்காக முடிஞ்சவன். இல்லைன்னா நீங்க உட்காரலாம், இல்லைன்னா நீங்க நிக்கலாம், முடியலன்னா நில்லுங்க. முடிஞ்சவங்க ஒரு நிமிஷம். ஒரு சிலர் வயதானவங்க முடியாதவங்க இருப்பீங்க, நீங்க நில்லுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அற்புதங்களை செய்கிற கர்த்தர் இங்க இருக்கிறார். அதிசயங்களை நீங்க கர்த்தருக்கு முன்னாடி முழங்கால் படிக்கிட்டு இருக்கிறீங்க, மனுஷனுக்கு முன்னாடி இல்லை. நான் சொல்றேன், இன்னைக்கு இப்பொழுது கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் வந்து அமரப் போகிறது. கையை உயர்த்தி சொல்லுங்க, விண்ணப்பத்தை கேட்பவரே. கைகளை உயர்த்தி கண்ணீரை கையில உயர்த்தி சொல்லுங்க, சுகம் தருபவர், சுக தருபவர். இன்னும் எத்தனை நாட்களுக்கு தான்ப்பா? ஸ்தோத்திர ஏசையா, உம்மால் கூடும். சொல்லுங்க, எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போது, உம்மால் கூடு. பரபா கொதரோவே, எல்லாம் கூடு. ஒரு வார்த்தை சொன்னால் போது. அப்பா ஐயா, ஒரு தொடுங்கப்பா. பலவீனம் இருக்கிற பகுதியை தொடுங்க. மனுஷன் தொடுகிறதற்கு தயங்குறாங்க. மனுஷங்களால தொட முடியாது, மனுஷங்களால கண்டுபிடிக்க முடியாது. எத்தனையோ மருத்துவர்கள் தொட்டுட்டாங்க. எங்களை படைத்தவரே, எங்களுக்கு சுகம் தருகிறவரே, இப்பொழுது நோயின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. இன்றைக்கு ராத்திரி அந்த நோய் இருந்த இடத்தில் பலவீனங்கள் இல்லை. கர்த்தர் சுகப்படுத்தினார், கர்த்தர் பலப்படுத்தினார். அந்த வியாதி நீங்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. சுக தருபவரே, ஸ்தோத்திர ஏசையா, ஸ்தோத்திர ஏயா, ஸ்தோத்திர ஏசையா. பரலோக பிதாவே, உங்க தழும்புகளால், என்னுடைய வார்த்தை அல்லப்பா, நான் அல்லப்பா, எங்க ஜனங்களை சுகப்படுத்துகிறவர் நீர் ஐயா. இப்பொழுது ஒரே ஒரு நிமிஷம் உங்க கைகளை கூப்பி, எல்லாம் கை கூப்பி, இப்படி இப்படியா கை கூப்பி 2 நிமிஷம் தரேன். உங்களோட தனிப்பட்ட ஜெபத்தை, இங்க யார்கிட்டயும் சொல்லாத காரியத்தை பொறுமையா நிதானமா, உங்களை நேசிக்கிற இயேசு உங்க அருகில் இருக்கிறார். அவருடைய செவிகள் உங்களுக்கு நேராக இருக்குது. கண்ணை மூடி கண்ணீரோடு பேசணுன்றவங்க ஆண்டவர்கிட்ட பேசுங்க. கண்ணை மூடி, ராஜா, இவங்க என்னை ரொம்ப வேதனைப்படுத்துறாங்கப்பா, அந்த குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லி என்னை நோகடிக்கிறாங்கப்பா, எனக்கு சுகம் தாங்கப்பா. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் கர்த்தரிடத்தில் அதை தெரியப்படுத்துங்க. இப்பொழுது இப்பொழுது என் தேவன் என்னவா இருந்தாலும் அதற்கு கர்த்தர் பதிலை தருகிறார். ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்றார், உன் குற்றங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் குற்றங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் நோயிலிருந்து நீ சுகமானாய், உன் சாப கட்டுகளில் இருந்து கர்த்தர் உன்னை சுகப்படுத்தினார். இனி அந்த பலவீனங்கள் வராது, இனி அந்த பலவீனங்கள் வராது, இனி அந்த பலவீனங்கள் வராது. இயேசுவின் ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு உட்காருங்க. பரிபூர்ண வயசு வரைக்கும் நீங்க உயிரோட இருப்பீங்க. மரணங்கள் வராது. உங்க அப்பாவுக்கு நடந்திருக்கலாம், உங்களுக்கு நடக்காது. உங்க அம்மாவுக்கு அப்படி நடந்திருக்கலாம். பலிபிடத்திலிருந்து சொல்றேன், உங்களுக்கு அந்த கேடு வராது. உங்களுக்கு அந்த தீமையை கர்த்தர் வர அனுமதிக்க மாட்டார். நீங்க கர்த்தருடைய பிள்ளை, நீங்க கர்த்தருடைய பிள்ளை.
நீங்க இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். உதாரணத்திற்கு எனக்கு பிரதருடைய பெயர் தான் தெரியும், பிரதர் சந்திரன். அவருடைய ஃபார் எக்ஸாம்பிள் பிசாசு போய் நிற்கிறான் ஆண்டவர்கிட்ட. இங்க பாருங்க, பிரதர் சந்திரனுடைய கொள்ளு தாத்தா ஒரு தப்பு செஞ்சிருக்கிறார், ஒரு பாவம் பண்ணிட்டார். நான் அவங்க கொள்ளு தாத்தாவை தண்டிக்கல, அவங்க தாத்தாவை தண்டிக்கல, அவங்க அப்பாவையும் நான் தண்டிக்கல. இந்த தப்ப நான் பிரதர் சந்திரன் கிட்ட தண்டனை நான் கொடுக்கணும் அப்படின்னு பிசாசு வந்து நிப்பானா. சாபங்கள் தொடரும். பிரதர் சந்திரன் கொள்ளு தாத்தா பேரே தெரியாது, ஆனா அவர் பண்ண தப்ப பிசாசு 4 தலைமுறை விட்டுடுவான். விட்டுட்டு இப்ப பிரதர் சந்திரன் ஊழியம் செய்யறார் இல்லையா, அங்க வந்து நிப்பான். ஆண்டவர் கேட்பார் பிசாசு, ஓ அப்படியா, சரி சந்திரன் பிரதருடைய ரத்தத்தை போய் பாரு, அந்த கொள்ளு தாத்தா பேர் இருக்குதான்னு. பிசாசு வேக வேகமா போவான். ரத்தத்துல பார்த்தா அந்த கொள்ளு தாத்தா பேரே இல்லை, மாறா இயேசுவின் ரத்தம் அவர் ரத்தத்தில் இருக்கிறதுனால தண்டனை. வசனம் சொல்லுது தண்டனைகளுக்கு தப்பு விக்கிறவரா. சொல்ற, என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று கர்த்தருடைய பரிசுத்த பந்தியில கையை வச்சிங்களோ, அன்னைக்கே உன் குடும்பத்தில் இருந்த சாப கட்டுகளை கர்த்தர் முறித்து உடைத்து போட்டார். அனுமதி இல்லை, பிசாசு தொட முடியாது. இந்த ஜெனரேஷனல் கர்ஸ் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, ஜெனரேஷனல் தலைமுறை தலைமுறை சாபம். தயவோ வாழ்நாள் சாபம் 4 தலைமுறை வருமா. வேடிக்கையான ஒருத்தங்க, வேடிக்கையில் அது ரொம்ப அழுகையா இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க என்கிட்ட, ஒருத்தங்க ஜெபிக்க வந்து 5வது தலைமுறையில 4வது தலைமுறையில மூத்த பிள்ளை ஆக்சிடென்ட் ஆகி மறிக்கிறான். யோசிச்சு பார்த்தா கரெக்டா இருக்குது. ஒரு தலைமுறை அப்படி ஆக்சிடென்ட், விபத்து, மரணம், இதெல்லாம் ஜெனரேஷனலா வர சாபங்கள். இன்னைக்கு இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்ட ரத்தத்துல கழுவப்பட்ட பிறகு இந்த கோட்டில இருந்து கர்த்தர் அப்படியே கொண்டு வந்து உங்களை இங்க விட்டுட்டு சொல்றாரு, இனி அது தொடராது. பிசாசு கை வைக்க, எல்லாரும் சொல்லுங்க, சத்துரு கை வைக்க அனுமதி இல்லை. சொல்லுங்க, பிசாசே நீ என்னை தொடுவதற்கு, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, அனுமதி இல்லை. சத்தமா சொல்லுங்க, பிசாசே நீ என்னை தொடுவதற்கு அனுமதி இல்லை. திரும்ப சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால பொல்லாத பிசாசே நீ எங்களை தொடுவதற்கு அனுமதி இல்லை. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 35, 36, 37. 1 சாமுவேல் 17. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து, எதை அடிச்சாராம் தாவீது? எதை அடிச்சாராம்? சிங்கத்தை. அடிக்கிற மிருகமா சிங்கம்? அடிக்கிற போராடுகிற மிருகமா சிங்கம்? ஒரு நாள் தாவீது அவங்க தகப்பன் தாவீதுக்கு கொடுத்திருந்த கொஞ்சம் ஆடுகளை அவன் மேய்த்து, கவனிங்க, ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களை ரொம்ப பிடிக்கும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்சத்துல உண்மையா இருந்தா ஏசப்பா அநேகத்திற்கு அதிபதியா மாற்றுவாராம். உண்மையா இருக்கிறவங்களை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். தாவீது கையில கொஞ்சம் ஆடுகள் அவங்க அப்பா கொடுத்து, வனாந்தரத்துல போய் நீ மேய்த்துட்டு பாதுகாத்துட்டு வா. தாவீதுக்கு மேய்ச்சிட்டு இருக்கும் போது தாவீதுக்கு ஒரு போன் வருது. டேய் தாவீது, எங்க கிட்ட ஒரு சிங்கம் வந்து எங்க மந்தையில இருக்கிற ஆடை பிடிச்சிட்டு போயிடுச்சு, சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பு, ஆடெல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பு, அடுத்தது அந்த பொல்லாத பிசாசு எங்க வரும், உன்கிட்ட வந்தாலும் வரும், கிளம்புன்றப்போ தாவீது சொல்றான், நான் ஏன் போகணும்,
நான் ஏன் சிங்கத்தை பார்த்து பயப்படணும், நான் இங்கேயே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்து ஓடுகிற சிங்கத்தை பார்த்து தாவீது அங்கேயே நின்று ஆடுகளை மேய்த்துட்டு இருக்கிறார். ஒரு முறை 2015-16 ஆண்டு பக்கம் ஒரு சிங்கம் ஒன்று தாவீதுடைய ஆடுகள் மேய்ச்சிட்டு இருக்கிற இடத்துக்கு வருது. தாவீது நல்லா ஜோம் பண்ணிட்டு பலன் கொண்டு போய் அந்த சிங்கத்தை சண்டை போட்டு அடிச்சு சிங்கத்தை வாயில, ஆட்டினுடைய வாயிலிருந்து ஆட்டை தப்பு வச்சு 2 பஞ்ச் கொடுத்துட்டு சிங்கத்தை தப்பிச்சு ஓடிடுது. தாவீது வராரு, ஒரே சந்தோஷமா இருக்குது தாவீதுக்கு. என்ன சந்தோஷம்னா, இனி நம்ம சிங்கத்தை அடிச்சு துரத்திட்டோம், இந்த சிங்கம் இனி வராதுன்னு சொல்லிட்டு நல்லா ஜோம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தா 2016 ஆண்டு எந்த சிங்கத்தை துரத்தினாரோ 2017 ஆண்டு அதே சிங்கம் திரும்ப உள்ள வருது. அதே சிங்கம் வந்து திரும்ப நம்ம பிள்ளை மேலேயே கையை வைக்குது, திரும்ப நம்ம கணவர் மேலேயே கை வைக்குது. திரும்ப தாவீது என்னடா இது, 2016 வருஷம் தான் 3 நாள் உபவாசம் இருந்து இந்த சிங்கத்தை துரத்தினா திரும்ப இந்த சிங்கம் வருதுன்னு சொல்லிட்டு திரும்ப முட்டி போட்டு ஜோம் பண்றாரு. திரும்ப வல்லமையா ஜோம் பண்ணி திரும்ப போராடி இந்த சிங்கத்தை துரத்துறாரு. போன சிங்கம் 2022 வருஷம் திரும்ப வருது, திரும்ப வருது. இந்த பிசாசு வரும்பொழுதெல்லாம் வீரியம் அதிகமாகுது, வரும்பொழுதெல்லாம் பலன் கூடுது. வேதத்துல மார்க் எழுதின சுவிசேஷத்துல ஒருவனுடைய தகப்பன் ஒரு பிள்ளையை கூட்டிட்டு ஆண்டவர்கிட்ட வராரு. ஆண்டவர்கிட்ட வந்து அவர் சொல்லும் போது சொல்றாரு, என் பிள்ளைக்கு அடிக்கடி இந்த பலவீனம் வருது, எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போலான்ற போது தான் இந்த பலவீனம் வரும், கரெக்டா கிறிஸ்துமஸ் சமயத்துல தான் ஏதாவது ஒரு குழப்பம் வரும், கரெக்டா கல்யாண நாளப்பதான் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். இந்த சிங்கம் எப்ப வருவானே தெரியாது, எப்ப நம்மளை அட்டாக் பண்ணுவானே தெரியாது. அப்படி ஒரு நாள் தாவீது இருக்கிறப்போ ஒரு நாள் தாவீதுக்கு யோசனை வந்துச்சு, என்னடா இந்த சிங்கம் எப்பவுமே நம்ம துரத்தி அனுப்ப இந்த சிங்கம் வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு தாவீது ஒரு நாள் யோசனை பண்ணி ஜோம் பண்ணி சொல்றாரு. ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் தாவீது கிட்ட சொல்றாரு, தாவீது நீ கடந்த 5-6 வருஷமா இந்த சிங்கத்தை நீ துரத்திக்கிட்டு இருக்கிற, இன்னைக்கு நான் உனக்கு ஒரு பலனை தரேன், நீ அந்த பலனை கொண்டு இந்த முறை நீ சிங்கத்தை துரத்தக்கூடாது. தாவீது கேட்கிறாரு, அப்ப நான் என்ன ஆண்டவரே பண்றது, இந்த முறை அந்த சிங்கம் மந்தைக்கு வரும்போது அந்த சிங்கத்தை நீ சாகடிச்சுடு, அடுத்த வருஷம் இந்த சிங்கம் வீட்டு பக்கம் வரவே வராது. தாவீதுக்கு இப்படி ஒரு யோசனை, அடடே கரெக்ட், இத்தனை வருஷமா பொல்லாத பிசாசே போ போ போன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் உங்களுக்கு வல்லமை தருகிறேன், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பதற்கு, சாத்தானின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்வதற்கு நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன், அவைகள் உங்களை சேதப்படுத்தாது. சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை சீக்கிரமாக உங்கள் கால்களின் கீழே துரத்துவார்னு இல்ல, வசனம் சொல்லுது, அவைகளை நசுக்கி போடுவார், அவைகளை நசுக்கி போடுவார். இந்த முறை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ பிசாசை துரத்தின நாட்கள் முடிந்தது, இன்றைக்கு ராத்திரி பிசாசை கொன்று போட போகிற ஒரு பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி, இனி துரத்துகிற அனுபவம் இல்ல, துரத்துனா அவன் திரும்ப வருவான். இன்னைக்கு பரிசுத்தருடைய ஒரு பலன், உன்னதமான பலன் உனக்குள்ள வரப்போகிறது. ஒரு கை பார்க்க போறோம் நம்ம, இன்று காண்கிற எகிப்தியரை இனி நீ பார்க்க கூடாது, இனி அந்த தலைவலி வரக்கூடாது, இனி அந்த வயிற்று வலி வரக்கூடாது, இனி அந்த பிசாசு வாயை திறக்க கூடாது, இனி யார் கண்களுக்கும் அந்த பொல்லாத சத்துருவின் கிரியை இராது என்று சொல்லி கட்டளையிடுகிறோம். ஒரு முறை இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு பிசாசு ஒன்று வருது. பிசாசை பார்த்து, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டா, பிசாசுகள்லாம் உள்ளுக்குள்ள போய் சண்டை போடுது. என்ன சண்டை? ஏய் உன் பேரை சொல்லு. ஏய் இல்ல இல்ல என் பேரை சொன்னா அவர் வெளியில போனுவாரு, நீ உன் பேரை சொல்லு. ஒரே சண்டை ஆவியில. பிசாசு என் பேரை சொல்ல மாட்டான்பா, இவர் சொன்னா என்ன அடிப்பாரு. இப்ப எல்லாரும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க, நம்ம ஜென்ரலா ஒரு பேரை சொல்லுவோம். உன் பேரையே நீ சொல்ல மாட்டேங்கிற, என் பேரையும் நான் சொல்ல மாட்டேன் அவர்கிட்ட. பொதுவா ஒரு பேர் சொல்லும், வெளியில சொல்லுது, நாங்கள் அநேகராக இருக்கிறபடியினால் எங்களுடைய பெயர் லேகியோன். ஆண்டவர் பார்த்தாரு, இத்தனை பிசாசையும் பார்த்து, இயேசு நாமத்தினால உங்களுக்கு அதிகாரம் இல்லை, இவனை வெளியே போன உடனே ஒன்னா இருந்தா ரெண்டா எல்லாமே ஓடி போய், அந்த வசனத்தினுடைய முடிவில் சொல்லுது, பன்றிகளிடத்துல போய் ஓடி போச்சுன்னு இல்லை, மாண்டு மரித்தது. ஆண்டவர் ஒன்னுத்துக்கு சொல்யூஷன் கொடுப்பார்னா பர்மனண்டா சொல்யூஷன் கொடுப்பார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர்கிட்ட இருந்து ஒரு பதில் வருதுன்னா நிரந்தரமா இருக்கும். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன்.
ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு பதில் வருதுன்னா அவ்வளவுதான், அது அப்படி தூணு மாதிரி நிற்கும். அந்த ஒரு பதில் அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு அந்த ஒரு பதிலே பேசும். கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஈவு அடுத்த 45 வருஷத்துக்கு அது நின்று பேசும். அண்ணாளுக்கு பிள்ளையே இல்லையா, எத்தனையோ வருஷமா பிள்ளை இல்லாத இடத்துல அண்ணாளுக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு. வெளிநாள் எத்தனையோ பிள்ளைய பெற்று போட்டாங்க. ஒரு பிள்ளை என்ன பண்ணுச்சுன்னே தெரியல. பல வருஷத்துக்கு அப்புறம் அண்ணாள் ஒரு பிள்ளையை பெற்று போட்டாங்க. அந்த பிள்ளை தலைமுறையாக ராஜாக்களை அபிஷேகம் பண்ணி, இதுதான் ஆண்டவர் பதில் ஒண்ணு கொடுத்தாருன்னா கூட நச்சுன்னு கொடுப்பாரு. அது அடுத்த 20 வருஷத்துக்கு அந்த பதில் தான் உங்களுக்கு பேசும். செவன்லாம் நான் நம்மள இலக்காரமா நம்ம ரொம்ப அற்பமா பார்த்தானோ, ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஒரு பதிலை பார்த்துட்டு போவான். கர்த்தர் பதில் கொடுக்க போறார். கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். வசனம் சொல்லுது பரத்திலிருந்து வருமா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரலோகத்திலிருந்து வருது. பரலோகத்திலிருந்து வருது. கையை உயர்த்து, எனக்கு பரலோகத்திலிருந்து வருது. சொல்லுங்க, எனக்கு பரலோகத்திலிருந்து வருது. நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்கு பரலோகத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு அனுப்புகிறார். நன்மையான எந்த வரமும், பூரணமான எந்த வரங்களும், நன்மையான எந்த கிருபைகளும், பூர்ணமான எந்த வரங்களும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்திலே ஒரு வேற்று நம்ம ஆண்டவர் பாரபட்சம் பார்க்க மாட்டார். நம்ம ஆண்டவர் என்ன பார்க்க மாட்டாரு சொல்லுங்களேன்? பாரபட்சமே பார்க்க மாட்டார். நம்ம ஆளுங்க தான் பாரபட்சம் பார்ப்பாங்க. சொல்லுவாங்க, ஏய் நீ வீட்டுக்கு வா, உன் பொண்டாட்டி வீட்டுக்கு வரக்கூடாது. நீ வா, உன் புருஷன் வரக்கூடாது. உனக்கு நான் காசு தரேன், இந்த காசு அவனுக்கு கொடுக்க கூடாது. ஆனா நம்ம ஆண்டவர் எப்படி தெரியுமா? உங்களை பிடிச்சிருச்சுன்னா உங்களை குடும்பத்தை, உங்க தாத்தாவை, உங்க கொள்ளு பேரனை, உங்க கொள்ளு பாட்டிய 4-5 தலைமுறை வரைக்கும் ஆசீர்வாதம் பின்தொடரும். யாக்கோபுடைய மாமனார் நிக்கிறார், லாபான். ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, டேய் உன் பேரு கூட எனக்கு தெரியலடா, உன்னுடைய தாத்தா ஆபிரகாமின் தேவன். ஐயோ ஏங்க, நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. கர்த்தருக்கு உங்களை பிடிச்சிருச்சுன்னா உங்கள் நிமித்தம் உங்க பிள்ளையை ஆசீர்வதிப்பார். நான் சொல்றேன், உங்க பிள்ளை ஜெபிக்கிறதுனால உங்க வீட்டுக்காரரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னொன்னு சொல்லிட்டா, நீங்க பாடுபட்டு கஷ்டப்பட்டு இந்த 7 நாள் இங்க ஜெபத்துக்கு வரீங்கல்ல, இதனுடைய பலனை உங்க கொள்ளு பேர வரைக்கும் அனுபவிப்பான். இதுதான் கர்த்தருடைய. நீங்க கண்ணீர் விடுறீங்க தெரியுமா, இதனுடைய பலனை கம்பெனிங்க. கண்ணீர்லாம் ஒரு விதம். ஐயோ எனக்கு நேரம் ஆகிட்டே இருக்குது. இப்போ இங்க வரலாம். தாவீதுக்கு இந்த சிங்கம் டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்குது. நேரம் ஆன உடனே தாவீது வசனம் சொல்லுது, நான் அதன் வாய்க்கு தப்பு வித்து அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை அடித்து. ஐயோ ஆச்சரியமா இருக்கு எனக்கு இது படிக்கும் போதெல்லாம். எதை அடிக்கணுமா? சிங்கத்தை அடிக்கிற பொருளாது இல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்பொழுது எதெல்லாம் பெரிய பாரமா இருக்குதோ அதெல்லாம் சுலபமா ஹேண்டில் பண்ண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த எக்ஸாம்லாம் கஷ்டம் பாஸ்டர், இதெல்லாம் கஷ்டம் பிரதர், உங்களுக்கு தெரியாது இது எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? ஹலோ பிரதர் சிஸ்டர், பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வரும்போது எதெல்லாம் கஷ்டம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறியோ அதெல்லாம் அப்படின்னு ஊதி தள்ளுற அளவுக்கு கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பாராம். நான் அதன் சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவனில் ஒன்றை போல் இருப்பான் என்று அவன் ஜீவனுடைய தேவனை சேனைகளை நீந்தானே என்றார். கவனிங்க, ஒவ்வொருத்தரும் உங்க வாழ்க்கையில 3 காரியங்களை கொன்று போட வேண்டும். முதலாவது கரடியை, அடுத்தது சிங்கத்தை, மூன்றாவது கோலியாத்தை. இது 3 கொண்டு போட்ட பிறகுதான் கர்த்தர் தாவீதுக்கு சிங்காசனத்தை வைக்கிறார். எடுத்த உடனே கொண்டு கை கொடுத்து ஷேக்கன் வாங்க பிரதர் சிங்காசனத்துல உட்காருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் உட்கார வைக்க மாட்டார். அதற்கு நீ சிங்காசனத்தை அடைவதற்கு முன்பதாக ஒரு 3 காரியங்களை உன் வாழ்க்கையிலே நீ ஜெயித்து தான் ஆக வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 3 காரியத்தை ஜெயிக்கணும். 3 காரியங்களை ஜெயிச்சாதான் உனக்கு சிங்காசனம் இருக்குது. ஐயோ நான் ஜோம் என்ற நான் பைபிள் படிக்கிறேன். இல்ல நீ ஜோம் பண்ணி பைபிள் படிச்சா கூட சில சிங்கங்களை கர்த்தர் உன் வழியில் அனுப்புவாரு, சில கரடிகளை கர்த்தர் உன் வழியில் அனுப்புவார். இதையெல்லாம் நீ மேற்கொண்டுதான் ஆகணும். இதெல்லாம் நீ ஜெபத்துல இதை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு கர்த்தருடைய பலன் தேவையா? சொல்லுங்க, சிங்கத்தை சாகடிக்கணும், கரடியை சாகடிக்கணும். அடுத்தது கர்த்தர் எங்க கொண்டு போய் நிறுத்துறாரு. இது ரெண்டுமே வனாந்தரத்துல எந்த மனுஷாலும் பார்க்கல. தாவீது சிங்கத்தை அடிச்சது, தாவீது கரடியை அடிச்சது ஒரு பயலும் பார்க்கவே இல்லை. யாருமே அவனை அப்ரிஷியேட் பண்ணல. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியம் செய்யறான், எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடனா, தான் ஜீவனை பணைய வச்சு காப்பாத்தினா. ஒரு பையன் கை கொடுத்து சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லவே இல்லை. அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லியிருப்பார் தாவீது, நான் ஒரு சிங்கத்தை அடிச்சேன். அவங்க அப்பா நினைச்சிருப்பாரு, கதை ஓட்டாதரா சின்ன பையனி, நீ எல்லாம் கதை ஓட்ட அப்படின்னு சொல்லி அவனை அற்பமா தான் பேசி
பேசியிருப்பாங்க. இப்போ ஒரு நேரம் வருகிறது, பெலிஸ்தியனுக்கு முன்பதாக, விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியனுக்கு முன்பதாக தாவீதை கொண்டு போய் வைக்கிறாங்க. தாவீது சொல்றான், நான் சண்டை போடுறேன். இப்ப சவுலுக்கு என்னன்னா ஒரு டெஸ்டிங் ராட் தேவை. சவுலுக்கு யாரையாவது விட்டு, ஏன்னா மானம் போது, டெய்லி வந்து கேட்கறான், ஒருத்தன் இல்லையாடா உங்க கூடாரத்துல, ஒரு ஆம்பளை இல்லையா, யாராவது வந்து நில்லுங்க. யாராவது ஒருத்தனை போய் நிப்பாட்டுறதுக்கு ஒரு அடிமை தேவை. சவுலுக்கு ஒரு அடிமை தேவை. வந்து சிக்கினான் தாவீது. தாவீதை பார்த்து சொல்றான், ஏய் நீ போறியா? நான் போறேன் நான் போறேன் நான் போறேன்றா. ஐயோ, அவங்க அண்ணனுங்க தலையிலே அடிக்கிறானுங்க. டேய் விஷயம் தெரியாம பேசாதடா, உன்னை இங்க டெஸ்டிங் ராட்டா அனுப்புறாங்க. தாவீது சொல்றான், நான் போறேன் நான் போறேன். சுறுசுறுப்பா இருக்கிறான், நான் போறேன் நான் போறேன் நான் போறேன் நான் போறேன். அவனுங்க அண்ணனுங்க அடிக்கிறானுங்க, போகாதடா போகாதடா. தாவீது எல்லா மேக்கப்லாம் போட்டுக்கிறாரு. சவுல் அவனுடைய ட்ரெஸ், அவனுடைய ஈட்டி இதெல்லாம் கொடுத்து நீ போ அப்படின்றான். தாவீது சொல்றான், உன் ட்ரெஸ் எல்லாம் எனக்கு செட் ஆகாது, இந்த அபியாசம் எனக்கு வேண்டாம். உலகத்தான் போல நம்ம நடிக்க கூடாது. கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய ரூபம் தரிக்கப்பட்டிருக்குது நமக்கு. அவன் கொடுக்கிற பொருளை கொண்டு போய் சண்டை போடுறதுக்கு நம்ம இல்ல, பலன் கொடுக்கிற தேவன் உன்னோட கூட இருக்கிறான். தாவீது போய் நிக்கிறான். தாவீது போனா இப்போ ஊரே பாக்குது, ஜனங்க எல்லாம் மேடுகள்ல நின்னு பாக்குறாங்க, சுத்தி பாக்குறாங்க. தாவீது கண்களுக்கு அடடே பயங்கர ஆச்சரியமா இருக்குது. சிங்கத்தை அடிச்சப்போ ஒரு பய பார்க்கல, கரடி அடிச்சப்போ ஒரு பய பார்க்கல, இங்க ஒரு 7 அடியில நிக்கிறான். எல்லாரும் பாக்குறாங்க. தாவீது வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். இதோ வந்துட்டேன். கவன் கல்லை எடுத்து உழட்டி விட்டான் பாருங்க, கோலியாத் செத்துட்டான். இப்போ கரடிக்கு கத்தாத ஜனங்க, கரடி சொன்னது நம்ம சொல்றத நம்ப மாட்டாங்க. வெளியரங்கம் என்ன, இப்போ ரீசன்ட் டேஸ்ல ஐ அம் ப்ரீச்சிங் அண்ட் ஐ அம் டெஸ்டிஃபைங். எக்ஸ்டர்னல் எல்லாம் சொல்லுங்க, வெளியரங்கமான அற்புதங்கள். ஆக்ட்ஸ் சாப்டர்ல நடந்ததெல்லாம் வெளியரங்கமான அற்புதங்கள். வீட்டுக்குள்ள வெளியில அற்புதம் நடக்கணும், வெளியரங்கமா அற்புதம் நடக்கணும். அதுதான் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார்ன்றதுக்கு சாட்சி. நான் சொல்றேன், வெளியரங்கமா உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். உங்க பிள்ளைக்கு நடந்திருக்கும். இப்ப அடுத்தது உங்க சொந்தக்காரன் தலையில போய் நீ கையை வைக்க போற, அவனுக்கு அற்புதம் நடக்க போகுது. உங்க வீட்டுக்குள்ள ரட்சிக்கப்பட்டாங்க, இப்ப அடுத்தது உன் பெரியப்பா பெரியம்மா வீட்டுக்கு நீங்க போய் சுவிசேஷத்தை சொல்றீங்க, அவங்க ரட்சிக்கப்பட போறாங்க. எக்ஸ்டர்னல் மிராக்கிள்ஸ் will happen in this season. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடிச்சான், இப்போ ஊரே கத்துது, பயங்கரமா கத்துது, பயங்கரமா கத்துது, பயங்கரமா ஆட்பரிக்கிறாங்க. தாவீது பார்க்கறான், டேய் சிங்கத்துக்கு இதை விட மோசமான சிங்கத்தை ஜெயித்தேன், இதை விட மோசமான கரடியை ஜெயிச்ச போது வராத மகிழ்ச்சி இந்த கோலியாத்தை முறித்த பொழுது எல்லாம் வசனம் சொல்லுது. அவனை தூக்கி சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. எல்லாரும் கத்துறாங்க. இந்த உயர்வுகள் எல்லாம் கர்த்தரால் வந்தது. இன்னும் ஒருத்தர் வேதத்துல சிங்கத்தை சாகடிச்சாரு. அவர் எப்படி சாகடிச்சாரு அப்படின்றத சொல்லி வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. நியாயாதிபதிகள் சாப்டர் 14, Judges chapter 14 verse 5 and 6. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திமர்நாத்திற்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திமர்நாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவர்களுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பலமா இறங்கி நின்றார். அவன் தன் கையில் ஒன்றும் இல்லை. சிம்சோன் கையில் என்ன இல்லையா? சொல்லுங்க சத்தமா. சிம்சோன் கையில் என்ன இல்லையா? சொல்லுங்களேன். நிறைய பணம் வச்சிட்டு இருக்கிறீங்களோ? பயங்கரமா பேசுறீங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல பிரதர். நிறைய சொத்து இருக்குதோ? கை உயர்த்தி சொல்லுங்க. ஒண்ணும் இல்லைங்க. ஆண்டவருக்கு இந்த வெறுமையான கை ரொம்ப பிடிக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க. வெறுமையான பாத்திரம்னா, அந்த வெறுமையான பாத்திரம் ஒண்ணும் இல்லாத வீட்டுல தான் இயேசு வராரு. இந்த வெறுமையான இடம், தீர்க்கதரிசி புத்திரனுடைய வீட்டுல இந்த அம்மா ஒண்ணுமே இல்லைன்னு கடன் கொடுத்தவன் வந்து பிள்ளைங்க மேல கைய வைக்கிறான். சாமி எதையாவது பண்ணு. தீர்க்கதரிசி கேட்கிறார், வீட்டுல என்ன இருக்குது? ஒன்னும் இல்லைன்ட்டு கடைசியா என்ன இருக்குதுன்னு இந்த அம்மா. ஒண்ணுமே இல்லாத இடத்துல எல்லாம் சொல்லுங்க, கையளவு மேகம். எல்லாம் இப்படி காமிச்சு சொல்லுங்களேன். கையளவு மேகம் பெரிய அற்புதத்தை செய்யும், பெரிய அற்புதத்தை செய்யும். கிதியோனை பார்த்து கத்த சொல்ற, இருக்கிற இந்த பலத்தோட போ. கிதியோன் நினைக்கிறான், எனக்கு ஒரு வண்டியை கொடுங்க, நான் பாருங்க பெரிய ஆளா, எனக்கு மாத்திரம் அந்த கார் கிடைச்சிருந்துச்சுன்னா, எனக்கு மட்டும் அந்த வேலை கிடைச்சா நான் எப்படி போவேன் தெரியுமா, எனக்கு மட்டும் அது கிடைச்சா. ஆண்டவர் சொல்ற, இந்த பலத்துல போ, இந்த 8000 ரூபாய் சம்பளம் போதும், நீ வீட்டை கட்டி முடிப்ப. இந்த 6000 ரூபாய் சம்பளம் போதும், நீ கோடீஸ்வரியா மாறுவதற்கு கர்த்தர் உதவி செய். இந்த பலன் போதும் சத்துருவை ஜெயிக்கிறதுக்கு. எக்ஸ்ட்ரா பவர்லாம் வேணாம், இந்த பவரே மோர் தென் இனஃப். இதுக்கெல்லாம் கை உயர மாட்டேங்குது.
எதுக்குங்க நம்ம தேடி மற்றவங்கள போனோம்? இருக்கிற இந்த பலன் போதும் சிஸ்டர். சிஸ்டர் இது போதும் சிஸ்டர். அந்த மக்கு புள்ள தான் சிஸ்டர் உன்னை காப்பாற்றுவோம் வர காலத்தில். நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கிற உங்கள் கணவர் தான் சீக்கிரத்தில் இங்கே வந்து ஊழியம் செய்கிற நாட்கள் வரும். உன் பிள்ளைகளை கத்தர் ஊழியக்காரனாய் மாட்டார். வேதத்தில் அற்பமாக எண்ணப்பட்டவர்களை தான் கத்தர் எடுத்து பிரகாசம் உள்ளவர்களாய் மாற்றினார். சிம்சோன் போகிறான், கையில் ஒன்றுமே இல்லை, எதிர்க்கு ஒரு சிங்கம் கெச்சுக்குது. அவங்க அப்பா அம்மா போயிட்டாங்க, பார்க்குறான். அட்டே போகிற வழியில் நமக்கு பூனை குறுக்கா வந்தாலே நேரம் சகுனம் சரியில்லைன்ட்டு ரிவர்ஸ் அடிப்போம். நம்ம இங்கே பூனை குறுக்கால இல்லை, எது நிற்குது? நம்மளா இருந்தால் 10 ஸ்டெப் பேக். பொண்ணும் வேணாம் பையனும் வேணாம், நாளைக்கு போய்க்கலாம், அடுத்த வாரம் போய்க்கலாம். 4 நட்சத்திரம்லாம் கிடையாது. கத்தர் உண்டு பண்ணின நாள் எல்லாம் மனமகிழ்ச்சி தான். போய் பார்த்து சிங்கத்தை ஒரு கை பார்த்து அதை அவன் கொன்று போட்டான்னு வசனம் சொல்லுது. இவங்க 2 பேருக்குள்ள இருந்த ஒரு ஒற்றுமை என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருடைய பலன். இப்போ நம்ம அதுக்கு தான் ஜெபிக்க போகிறோம். என்ன ஜெபிக்க போகிறோன்னா, பரிசுத்த ஆவியானவரே இத்தனை நாள் பலன் எனக்கு போதாது, உங்களுடைய பலன் எனக்கு தாரும். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே உங்க பலன் எனக்கு தாங்கப்பா. சொல்லுங்க, எனக்கு 9:15 ட்ரெயின், கொஞ்ச நேரம் உங்களை ஜெபத்தில் நடத்திட்டு இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய மகிமையின் பலன் உங்க மேல வரப்போகுது. நீங்க போக போறீங்க. இனி சிங்கத்தை பார்த்து பயந்து ஓடக்கூடாது. நின்று அந்த சிங்கத்தை ஒரு கையை பார்த்துட்டு தான் நீங்க வீட்டுக்கு போகணும். நல்லா கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. பலன் தாருமே, பலன் தாருமே. கைகளை உயர்த்தி பலத்தா ஹல்லேலூயா என்னை நடத்திடுமே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, பலன் தாருமே, பலன் தாருமே. மராகோபோ பலன் தாருமே, பலத்தா உங்க பலத்தினா பலத்தா என்னை நடத்திடுவே. திரும்ப ஒரு முறை சத்தத்தை உயர்த்தி கேளுங்க, பலன் தாருமே, பலன் தாருமே. எல்லாரும் அப்படியே எழுமி நிற்கலாம். எல்லாரும் எழுமி நின்று பரிசுத்த ஆவியானவரே இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில எங்களுக்கு இருந்த பலனை விட எக்ஸ்ட்ரா பலன் வேணும். ஏன்னா நாங்க சிங்கத்தை சாகடிக்கணுமா? எங்களை பயமுறுத்துகிற சகோதரி, நீ எதை பார்த்து பயந்து ஓடுகிறியோ இன்றைக்கு கர்த்தர் உனக்கு பலனை தருகிறார். உன்னை பார்த்து அந்த பிசாசு ஓட போகிறார். உன்னை பார்த்து அந்த சர்ப்பம் ஓட போகிறது. நீ பாம்பை பார்த்து பயப்படாத. தீய சொப்பனங்கள் இரவு நேரங்களில் வருகிறது. இரவு நேரங்களிலே தேவையில்லாத தீய சொப்பனங்களை இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய அபிஷேகத்தின் பலன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் கடந்து வருவதாக. ஓ திரும்ப ஒருமுறை பலன் தாருமே, பலன் தாருமே. கைகளை உயர்த்தி பாடுங்க. பரிசுத்த ஆவியானவரே உங்க அபிஷேகத்தின் பலன், உங்க அபிஷேகத்தின் பலன், உங்க அபிஷேகத்தின் பலன். எரேபோ சிபாராகோ எல்லபாலாஹதரானா மங்கதரனபோ என்னை நடத்திடுமே. திரும்ப ஒரே ஒரு முறை கைகளை உயர்த்தி பலன் தாரு, பலன் தாருமே. பரிசுத்த ஆவியானவரே சர்ப்பங்களை மிதிக்க, பொல்லாத பேய்களை உரட்ட, ஒரபா சிகரபபதரனபா எல்லதோரபபதரமா எரகதரலா. பிசாசு ஓடுகிறது, பிசாசு ஓடுகிறது, சத்துரு ஓடுகிறான், அலறி ஓடுகிறான், ஐயோ என்றும் கூச்சலிட்டு ஓடுகிறான். மிகரபோ சிவரபரபரபரபரபரபரபா ஓரபா கரபரபரபரபா. சர்ப்பங்கள் ஓடுகிறது நான் பார்க்கிறேன். சின்ன சின்ன பாம்புகள் அப்படியே வெளியே ஓடுகிறது, வெளியே போகிறது. பரகுரபோ ஷவலதரனபா. பரிசுத்த ஆவியானவரே போராட்டங்கள் சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கின்றேனே. சோராமல் ஓட திடமனம் அளித்திடுமே. கைகளை உயர்த்தி கடைசியா பலன் தாருமே. ஹல்லேலூயா
பரிசுத்தவருடைய பலன், அபிஷேகத்தின் பலன், தள்ளாடுகிற முழங்கால்களை அந்த பலன் பலப்படுத்துகிறது. எரிந்த நாணலை புரியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாதவர். எலபோ திரும்ப சொல்லுங்க, பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே. ஓ ஷபபபப தரபா ஷபபப தரபா ஷபலதரலம கொரியோதரலபாரா நடத்திடுமே. ஹalleluya. கைகளை உயர்த்தி மெரபோ ஷிபரஹா ஷிபலா தரணமஹா. பரிசுத்தரே, பிரதர் சந்திரன் மேல கர்த்தருடைய மகிமையின் கரம் இருக்கட்டும். பிரதர் சந்திரனை கர்த்தர் மூடுங்க. அவங்க மனைவியை நான் ஆசீர்வதிக்கிறேன். கொடுத்த 2 பிள்ளைகளை கர்த்தருடைய அபிஷேகத்தில் கரம் மூடுவதாக. இந்த குடும்பத்திற்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காதே போகட்டும். இந்த ஸ்தலத்திற்கு விரோதமாக எழும்பி நிற்கிற பொல்லாத பிசாசின் தந்திரங்கள் நிர்மூலமாக்கப்படுவதாக. இந்த கட்டிடம் எழும்பட்டும். கர்த்தருக்கு என்று ஒரு மகிமையான ஆலயமாக இது மாறுவதாக. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. வல்லமை வல்லமை வல்லமை, தேவ வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. திரும்ப சொல்லுவோம். விடுதலை 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 விடுதலை. Deliverance, deliverance in the name of Jesus. எல்லாரும் கைகளை உயர்த்துங்க. 2 கைகளை உயர்த்தி மெங்கோரோபோ சிபலா. பரிசுத்தரே, என்ன தொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன தொடுங்க சொல்லுங்க. இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரே என்ன தொடுங்க சொல்லுங்க. என்ன தொடுங்க, என்ன தொடுங்க. பயங்கள் இப்பொழுது நீங்குகிறத நான் பார்க்கிறேன். ஒரு சிலர் ரொம்ப பயப்படுறீங்க, ரொம்ப பயப்படுறீங்க. மங்கபா ஷிகோதரபோ ஷிபலா தரணமஹா ஷிபலா தரணமஹா. அம்மா நீ ரொம்ப பயப்படுறம்மா. கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படக்கூடாது. நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன் கூட. கடந்த காலத்தை குறித்து நீங்க பயப்படுறீங்க. இப்படி நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க பயப்படுறீங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் பார்த்துக்கொள்றாத. நீ கடந்ததை குறித்து நீ பயப்படுற. இப்படி ஒரு காரியம் நடந்துடுச்சு, அது என்னவாய் முடியும்னு இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். நீ கடந்ததை குறித்து கலங்க. இதோ உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அந்த காரியங்கள் எல்லாம் மாறினது. நீ பயப்பட்ட காரியம் மாறினது. கர்த்தர் அதை அனுமதிக்க மாட்டார். ஓ வெரபா ஷிவலாதரலபா. இந்த ஸ்தலத்தை நான் ஆசீர்வதி. I bless this place. எல்லாரும் சொல்லுங்க, இந்த இடத்தை ஆசீர்வதிக்கிறோம். இந்த இடத்தை ஆசீர்வதிக்கிறோம். சொல்லுங்க சத்தமா, இந்த இடம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த இடம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்த்தருடைய கரம் இந்த இடத்தின் மேல இருக்கட்டும். குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
ஆராதனை பெருவிழாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கொண்டு வந்த மக்களுக்காக நன்றி. எங்கள் மத்தியில் பயன்படுத்தின ஊழியருக்காக நன்றி. கர்த்தர் இன்னும் அவரை வல்லமையாய் உலக நாடுகளுக்கு பயன்படுத்த ஜெபிக்கிறோம். அநேகர் அவர் மூலமாய் ஆஸ்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்வார். என்ன வரங்களினாலும் வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் அந்த பவுலுக்கு கொடுத்த அபண்டன்ட் ரெவலேஷனால் நிரப்பி, வல்லமையினால் நிரப்பி, மரித்தோரை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமையால் நிரப்பி பயன்படுத்துவீராக. குடும்பத்தை சபை ஆஸ்வதிப்பீராக. வந்த மக்கள் இன்றைக்கு போய் அற்புதத்தை கண்டு சாட்சியாய் நாளை வர உதவி செய்யும். கொடுத்த காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசீர்வதித்து கையின் பிரயாசங்களில் 100 மடங்கு பலனை தந்து தேவையெல்லாம் சந்தித்து மீதமெடுக்க கர்த்தர் ஒரு அற்புதத்தை இன்றைக்கு செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்தது. கொடுத்த ஜெபித்த உழைத்த இசை வாசித்த ஆண்டவரே ஒவ்வொரு டீமையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீரா. எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவார். ஹல்லேலூயா.